கண்மணி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. வர்றவங்கலாம் வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி செம்ம கடுப்பாகுறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து ஸ்வேதா வந்து அப்படியே பார்த்துட்டு, "என்ன பாட்டி?" அப்படின்ற மாரி சைகை காட்டுறாங்க. "பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்றாங்க. ஸ்வேதா வந்து வேணும்னே வந்து டீய தட்டி விட்டுறாங்க. அப்போ அவங்க மேல வந்து வர்றவங்க மேல விழுந்துடுது. அவங்க துடைக்க போறாங்க. கண்மணி இந்த துணி குடுக்குறாங்க, "துடைச்சுக்கங்கன்னு." "வேலைக்காரி நீ தான் துடைக்கணும்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையிறாங்க. "நான் ஒண்ணும் வேலைக்காரி கிடையாது. இந்த வீட்டு மருமக. இந்த மாரி பேசுறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இத கேட்டு வந்து செமையா டென்ஷனா வர்றவங்கலாம், "என்ன ஸ்வேதா இது? 2 வீட்ல 2வது மருமகன்னு சொல்றாங்க அவங்க. வந்து அன்போட ஒய்ஃப் தானே அவங்க. அவங்கள போய் வேலைக்காரின்னு சொல்லிட்டியே! ச்சே! உன்னெல்லாம் நெனச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து பாட்டி வந்து, "இப்ப என்ன? ஆமா வேலைக்காரின்னு சொன்னோம். அதுக்கு என்ன பண்ண முடியுன்றீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து, "ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னோனே, "ஆமா. கிளம்ப போறீங்க இப்ப இல்லையா?" அப்படின்னோனே, "ஸ்வேதா எங்கள கூப்பிட்டு நீ அவமானப்படுத்திட்ட." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ம் "ஏன் பாட்டி என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, இப்ப பாரு என்ன ஆவப்போகுதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே எல்லா இடத்தையும் கழச்சி விட்டுறாங்க. அங்க இருக்க பொருளெல்லாம் கழச்சி விட்டு அப்படியே பயங்கரமா வந்து கலைச்ச மாரி கத்துறாங்க. உடனே வந்துடுறாங்க எல்லாருமே. எக்ஸ்கர்ஷன் முடிஞ்சு வந்துட்டு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் இந்த கண்மணியால தான்." கண்மணி கண்மணி ஓடி வராங்க. "பாட்டி என்னாச்சு பாட்டி உங்களுக்கு?" அப்படின்னு மயக்கம் அடிக்கிற மாரி உட்கார்றாங்க. "எல்லாம் இவளால தான். நீயே வந்து பண்ணிட்டு என்ன வந்து வெறுப்பேத்துறியா?" அப்படின்னா, "நான் என்ன பண்ணேன் பாட்டி?" அப்படின்றாங்க. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. நீ தானே வேணும்னு வந்து அவங்க வந்து உன்ன வந்து வேலைக்காரின்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ண. இது எல்லாத்தையும் வந்து இந்த மாரி சமைச்சு விட்ட. யாருக்குமே பிடிக்கல. ஆனா அத நாங்க கேட்டா இந்த மாரி ரகலை பண்ணி வைக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "பாட்டி நான் எதுவுமே செய்யலையே. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்றாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே செய்யலையேன்றியா? ச்சே! உன்ன கூட்டின்னு வந்ததே தப்பு இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வந்த கெடுதல் நீ தான்." அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. ஐயோ! உன்னால எனக்கு டென்ஷன் ஆகுதே. எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகுதே. அப்படிலாம் பண்ற மாதிரி பில்டப் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப பதறி போறாங்க. சிவகாமி வந்து, "கண்மணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. ஏன் அத்தை இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "அப்போ நான் போய் சொல்றேனா? இவ ரொம்ப நல்லவளா? கேட்டு பாரு ஸ்வேதா." அப்படின்னா, "ஆமாமா கண்மணி தான் இதெல்லாம் பண்ணா." அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு செமையா டென்ஷன் ஆகி, "ஏய் கண்மணி உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க. வீட்ல எதுவும் பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கியா? தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க." அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. கண்மணி அழுதுட்டே உள்ள போறாங்க. கண்மணியால தாங்கிக்கவே முடியல அன்பு திட்டினத. அதுக்கப்புறம் வந்து சிவகாமி வந்து அவங்கள ஆறுதல் படுத்துறாங்க. "விடுமா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீ தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நெனச்சா எப்படி அத்தை நெனைப்பாரு அவரு? அவரு என் புருஷன் தானே அத்தை. பொண்டாட்டி தப்பு பண்ணியிருப்பாளா? பண்ணியிருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாரா? நான் அப்படிலாம் பண்ணுவேனா அத்தை? எனக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல அத்தை. ஏன் வந்து பாட்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு தெரியல. நாங்க எவ்வளவோ வந்து அவங்க கிட்ட வந்து பேசி பார்க்குறேன். எல்லாம் நல்லதா பண்ணி குடுத்தேன். அப்போ கூட அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணாங்க? என்ன கதை? எனக்கு ஒண்ணுமே புரியல." "எனக்கு புரிஞ்சுச்சு கண்மணி. உனக்கு புரிய லேட் ஆகும். இங்க நடக்குது எல்லாம் இப்படி தான் நடக்கும். எனக்கும் இப்படி தான் நடந்தது. அவங்க ஒருத்தர பிடிக்கலன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. என் மாமியாரு உன்ன அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தாம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அத என்ன பண்ணலாம்? எப்படி கலைச்சு விடலான்னு தான் யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். தெரிஞ்சே நான் போனது தான் தப்பு. நான் போனதால நீ மாட்டிக்கிட்ட." அப்படின்னோனே, "பரவால்ல அத்தை. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? அது வரைக்கும் போதும் அத்தை. கவலைப்படாம அன்பு உன்ன புரிஞ்சுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்ட போய் பேசுறாங்க சிவகாமி. "என்ன தாண்டா உன் மனசுல நெனச்சிட்டு இருக்க? இங்க பாரு யார் சப்போர்ட் பண்ணனாலும் பரவால்ல. ஒரு பொண்ணுக்கு புருஷன்காரன் சப்போர்ட் பண்ணும். ஆனா நானும் பார்க்குறேன். தொடர்ந்து வந்து கண்மணிய இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. என்ன தானே நெனச்சிட்டு இருக்க? இப்படி பண்ணா அந்த பொண்ணு எப்புட்றா அந்த வீட்ல இருப்பா? எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கண்மணிக்கு நடக்குதுடா. என்னால தாங்கிக்கவே முடியலடான்னு" அழறாங்க. "ஆமா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. வேற என்னடா பண்றது? இப்படி பண்றியேடா. கண்மணி ஏன்டா இப்படி நோகடிக்கிற? எல்லாரும் எவ்வளோ சொன்னாலும் பரவால்லடா. நீ சொல்லலாமாடா? நீ அவள புரிஞ்சுக்க வேணாமா?" "இல்லம்மா அவ தப்பு பண்ணியிருக்கா. அவ தப்பு பண்ணியிருக்கிறத நீ பார்த்தியாடா? இங்க இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் பேசுவியா? என்ன எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாரி இப்ப கண்மணி பண்றாங்க. உனக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமா தெரியுதுல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். கண்மணி ரொம்ப நல்லவடா. அவள கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ புரிஞ்சுப்ப. நீ புரிஞ்சுக்கினப்ப ரொம்ப வருத்தப்படுவடா." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அத கேட்டு வந்து அன்பு யோசிக்கிறாரு. கண்மணி கிட்ட போய் பேசலாமான்னு போறாரு. கண்மணி வந்து மனசு கஷ்டத்தோட அழுதுட்டே உட்காந்துருக்காங்க. "கண்மணி" அப்படின்றாரு. "நீ பண்ணது தப்பு தானே கண்மணி. அதனால தான் நான் உன்ன கோவமா பேசிட்டேன். அதுக்கு அம்மா வந்து என்ன திட்டுறாங்க." அப்படின்னோனே, "நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே." அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து அன்பு என்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிக்கல. அதனால எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல. அவ்வளோதானே. பரவாயில்லங்க. ஒரு புருஷனா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு மனுஷனா இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம்ல. நான் இப்படிலாம் பண்ணுவேனானாவது யோசிக்கலாம்ல. நான் இப்படிலாம் பண்றக்கூடிய ஆளா? ஆனா நீங்க அந்த டைம்ல கூட என்ன ரொம்ப மோசமா பேசிட்டீங்க. மத்தவங்கலாம் பேசுனது எனக்கு வலிக்கலங்க. நீங்க பேசுனது வலிக்குதுன்னு யோசிக்கிறாரு அன்பு.